டாக வளர்த்தவங்க உடம்பு சரியில்லாத காரணத்தினால வேற ஊர் போயிட்டுருக்காங்க. இந்த டாகெல்லாம் வீதியிலே விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. பக்கத்துல இருக்கவங்க யாரும் சாப்பாடு கூட வைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு தண்ணி கூட வைக்கலங்க. அந்த டாக் அங்க படுத்தா அடிச்சு அடிச்சு விரட்டுறாங்கங்க. இந்த டாக் பசியில பார்த்தீங்கன்னா, கோழிய பிடிச்சு சாப்ட்டுருக்கும் போல இருக்கு. கோழிய வளர்த்தவங்க பாய்சன் வச்சுட்டாங்க. அங்க டாக் லவர்ஸ் ஒருத்தவங்க இருந்தாங்க. இன்ஃபார்ம் பண்ணாங்க. உடனே கூப்ட்டு போய் காப்பாத்தியாச்சு. உடனே கொண்டு போனனால டாக காப்பாத்தியாச்சு. ஆனா, அங்க இருக்க மரத்துல கட்டி போட்டு வச்சிருக்க அந்த டாகெல்லாம், அங்கலாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி எல்லாருமே அங்க சுத்தி இருக்கவங்கலாம் சண்ட போடுறாங்க. "நீங்க ஏன் இங்க கட்டி போடுறீங்க? இது ஒ இங்கேயே கட்டி போட்டீங்கன்னா, நாங்க பாய்சன் வச்சுருவோம். அடிச்சு அடிச்சு தொரத்துவோம். நீங்க கொண்டு போய் எங்கன்னா விட்டுடுங்க. காட்டுல கொண்டு போய் விடுங்க. இங்க இருக்கக்கூடாதுன்னு" சொல்லி எல்லாரும் சண்ட போடுறாங்க என்கிட்ட. நான் வேற இந்த மந்த் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆவுறேன். நான் போயிட்டேன்னா, இந்த டாகுக்கு சாப்பாடு வைக்க யாருமே கிடையாது. இந்த டாக கண்டிப்பா யாராவது ஏதாவது பண்ணிருவாங்க. தயவுசெய்து யாராவது டாக் லவர்ஸ் இருந்தீங்கன்னா, கொஞ்சம் இந்த டாகெல்லாம் அடாப்ட் பண்ணி கேர் பண்ணிக்கங்களேன். நான் டிரான்ஸ்போர்ட் கூட நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும் பரவாயில்ல. நான் டிரான்ஸ்போர்ட் கூட உங்களுக்கு அரேஞ்ச் பண்றேன். தயவுசெய்து இந்த மெசேஜ எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இது ரொம்ப அர்ஜென்ட். இந்த மந்த் எண்டோட நான் இங்கேருந்து ஷிஃப்ட் ஆவுறேங்க.